guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Marsha Schemes. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சொல்லுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 8ல வந்துட்டு டே 41 எபிசோட் வந்துட்டு 42. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃப்ரைடே நிகழ்வுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஃப்ரைடேல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போறோம். பார்ட் வந்துட்டு இருக்குது. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். என்ன அப்படின்னா நம்ம காலங்காத்தால ஒரு டைமிங் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஜாக்கில் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா மயக்க மாட்டாம அப்படியே தூங்குன மாதிரி அப்படியே படுத்திருக்காங்க. அப்போ உடனே வந்து பிக் பாஸ் சொல்றாரு ஜாக்லின் மயக்க மாட்டேங்க அவர் சொன்ன உடனே அங்கே இருந்து குடுன்னு ஓடி ஒருத்தர் வெளில வராரு. யாரு அப்படின்னா நம்முடைய அருண். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்துட்டு சரி டாஸ்க் பண்ணுங்க, அவங்க பக்கத்துல இருந்து யாரு அப்படின்னு கேட்கும்போது இவங்க நம்ம சௌந்தர்யா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சௌந்தர்யா வந்துட்டு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆயிடுச்சு. ஸோ சௌந்தர்யா வந்துட்டு என்ன டாஸ்க் பண்ண சொல்றாங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி நம்மளுடைய ஜாக்லின் ஒரு மேம் ஆக்ட் பண்ணிருந்தாங்கல்ல ஸ்கூல் டேஸ்ல. ஸோ அந்த ஒரு ஆக்ட் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்படி பண்ணேன், நான் இப்படி செய்யல, என்ன மன்னிச்சுங்க. ஸோ அது வந்து அவங்களோட பேஸ்பெக்டிவ்ல ஒன்று சொல்லுங்க. நான் மயக்க மாட்டாம இருந்ததுக்கு தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் மயக்க மாட்டாம இருந்தா இது மாதிரிதான் மாட்டுவீங்க அப்படி மாதிரி. ஸோ அது வந்து சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லுவாரு, கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஒன்று சொல்லுவாரு, கேட்க மாட்டாங்க. சரி அப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கன்னு சொல்லுவாரு, அதையும் கேட்க மாட்டாங்க. தேவையில்லாம இன்டென்ஷனா பண்ணாதீங்க, ரூடா பிஹேவ் பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு இருந்துட்டு அவங்களுக்குள்ள ஜஸ்ட் ஒரு டாஸ்க் பண்ண சொன்னதுக்கு இல்லை எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதை வளர்க்கறதுக்கு தான் இருக்காங்களே தவிர அதை வந்துட்டு முடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அங்க வந்து இருக்கிறது யாரு, உங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க இருக்கிறது யாருன்னு தெரியாதவங்களா, உங்களுக்கு 4 பேரை பழக்கப்பட்டவங்க. அந்த டாஸ்க் அப்படி பண்ற என்ன குத்தம் போது குதிரை போய் எனக்கு தெரியல சவுண்டுக்கு வந்துட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு லெந்தி டைலாக் இதே தான், லெந்தியும் கிடையாது. எவன் வந்துட்டு நான் தான் மயக்க மாட்டல, என்ன மன்னிச்சிருங்க, நான் என்ன மயக்க மாட்டாம இருக்கும்போது நீங்களும் இது மாதிரி பண்ணாடி இருக்கோம். ஸோ அதோட சொல்லுவாங்க. அது வந்துட்டு இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு, நான் வந்துட்டு இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஓ இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ண முடியாது. வெப்சீரிஸ்ல எல்லாம் போயிட்டு அப்போ எப்படி மனப்பாடம் பண்ணி ஆக்ட் பண்றீங்க? ரொம்ப பெரிய டைலாக் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு சாரி டைரக்டர், எனக்கு இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது, ஐ காண்ட்யா அப்படி சொல்றீங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்றீங்களா என்ன? இது கேட்கும் போது என்ன அப்படின்னா அவன் ஒரு லட்சவாயன், அவன் என்ன சொன்னாலும் அவன் கேப்டன். நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கை பிடிங்கிடலாம், அந்த ஸ்டிஃபன்ஸ் பிடிங்கிடலாம், பிடிங்கிடலாம். என்னது இது அப்படி நினைச்சிட்டு விளையாடுறீங்களா? புரிய மாட்டேங்குது. உங்களோட விளையாட்டு பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஒரு அளவுக்கு வந்துட்டு நியாயம் என்ன அநியாயம் என்னன்னு பார்க்கணும். நீங்க சொல்லுவாங்களே அடிக்கடி மனசாட்சி போய் விளையாடுறாங்கன்னு கேட்டா வந்துட்டு கிடையாது. எப்படியோ காலங்காத்தாலே ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படி மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு தேவையே இல்லாம ஒரு சண்டைய வலுக்கட்டாயமா ஆரம்பிச்சு அதை வலுக்கட்டாயமா பண்ணி அதுல ஒரு இன்பத்தை தேடுகின்ற ஒரு இதா இருந்துச்சு. இது வேற முத்து சொல்லிட்டு இருக்காரு யார்கிட்ட அப்படின்னா வந்துட்டு தர்ஷிகாட்ட. சௌந்தர்யாவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்னா எல்லாமே பண்றாங்க, எல்லாமே செய்யறாங்க, அவங்கதான் கேம் விளையாடுறாங்க அப்படின்ட்டு. ஒரு மண்ணும் கிடையாது அங்க. எல்லாம் பாராட்டு வருது, கிளாப்பு தட்டுறாங்க. நெவர் எவர். ஓகே, யாரை வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு தெரியும். உண்மையை சொல்றேன், சௌந்தர்யா பண்றது சச் இரிட்டேட்டிங். ஓகே, அது வந்து நான் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அப்புறம் நல்லா இல்லைன்னு சொன்னேன். ஸோ ஒவ்வொரு வீக்கெண்ட் பார்க்கறத வச்சு நான் சொல்ல முடியும். போன வாரம் நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த வாரம் கேவலமா பண்ணவங்களை வந்து நான் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. போன வாரம் என்ன பண்ணேன் அது போன வாரம், இந்த வாரம் என்ன பண்ணேன் அது இந்த வாரம். ஸோ தட் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அந்த இடத்துல நான் அதான் சொல்ல முடியும். அப்போ இந்த வாரம் அவங்க பண்றதுன்னா அப்படி இருந்தா வந்துட்டு நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? நீ யாரு போகல? இவங்க பேசுவாங்க, இவங்க பேசுறத கேட்கணும், அவங்க பேசுறத கேட்க மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு சாட்சினா ஏதோ சொன்னதுக்கு வந்துட்டு சாட்சினா நீ வந்துட்டு மரியாதையா பேசு, அதுக்கெல்லாம் கூப்பிடணும், நீ மரியாதையா பேசு. இவங்க சின்ன பொண்ணா இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன பேசுறாங்க, எதுக்காக இதை சொல்றாங்க அதை கண்டுக்கவே இல்லாம வந்துட்டு அவங்க பாட்டுக்கு ரியாக்ட் பண்றது. அதுக்கப்புறம் சொல்றது ராணுவ சொல்றது, நீ கேமே விளையாட தெரியல. என்னடா யாருக்கு எது வரனே தெரியல போல, அவங்க பாட்டுக்கு ஏதோ உளரணும்னே உளறிட்டு இருக்கிறது மாதிரிதான் எனக்கு தோணுது பார்க்கும்போது உண்மையிலே. ஸோ ஒரு சிம்பிளா இப்ப நம்ம இவ்வளவு நேரம் 4 நிமிஷம் ஆயிருக்கு, இவ்வளவு நேரம் பேசணும்ல, டோட்டல் வேஸ்ட். உண்மையிலே அந்த இடத்துல அந்த அதை பண்ணாம சண்டே போடாம நீ பாப்பியா அப்படின்னா
தேவைக்கு தான் சண்டை போடணும், தேவையில்லாத விஷயம் சண்டை போடக்கூடாது. ஸோ அவங்க என்ன வார்த்தை விட அருண் வார்த்தை விடல. அருண் வந்துட்டு காலை காத்தாலே 7:30 இலக்கணமா அப்படிதான் அவரோட ரியாக்ஷன். பண்ணுனா பண்ணு, சரி அது உனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, சரி ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் ஒன்று பண்ணு ஒரு பனிஷ்மெண்ட், சரி அதுவும் பண்ண கம்ஃபர்டபுளா இல்ல, நீ சொல்லு உன்னோட பேஸ்மெண்ட் என்ன சொல்லு, அதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், நீங்க சொல்லுங்க, நான் தான் 2 சொன்னேன் கம்ஃபர்டபுளா இல்ல, இன்னும் சொல்லணுமா? ஸோ அருண் தான் கரெக்ட். அதுக்கு அவர் அப்படி ரியாக்ட் பண்ணதான் கரெக்ட். காமா இருந்து மண்டையை சூடேற்றி விட்டார்ல அவங்களுக்கு நம்மளுக்கும் சேர்த்து. ஸோ அதை வாங்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு செமையாக பண்ணாங்க. அருண் சௌத்ரியா ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணவும் தெரில, ஒன்றும் பண்ணவும் இல்லை. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா ராணுவுக்கு இருக்கிறத விட இவங்களுக்கு தான் மக்கு, ஒன்றும் பண்ண தெரில. கேட்டா இவங்க நான் அங்கே உள்ள ஒருத்தன் கேட்குறான் தெரியுமா, எப்படா இவங்களுக்கு ஓட்டு வருது, ஒன்றுமே பண்ணாமல் எப்படா ஓட்டு வருது, ஒன்றுமே பண்ணாமல் ஓட்டு தான் வருது, எதை வச்சு போடுறாங்கன்னு அவனுங்களும் தெரியல, பார்க்குற நமக்கும் தெரியல. வர்ஷினி இருக்காங்கல்ல, ஸோ வர்ஷினி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெஃப்ரியை தனியாக கூட்டு போயிட்டு எனக்கு அருண் மேல ஒரு க்ரஷ். ஸோ அதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் ஒரு ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருப்பாரு. அதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க அப்படி ஜெஃப்ரிட்ட சொல்லும்போது, ஏய் என்ன டாஸ்கா, என்ன கேமா, என்ன உண்மையா உண்மையாவா, ஏய் அவருக்கு வெளில ஆள் இருக்கு தெரியுமா, தெரியும் அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. என்னடா இது பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் என்ன கோடு போட்டா ரோடு போடுறா போல அப்படிதான் இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணா இன்னொருத்தங்க முத்துவும் ஜாக்குலினும், அவங்களுக்கு என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அவங்க தள்ள இருந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க முத்து எல்லாம். அப்ப ஜாக்குலின் வந்துட்டு முத்தோ உனக்கு அந்த பிடிக்குமா முத்தோ, என்னடா பண்றீங்க, எங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, பிடிக்காதுங்க, நீ என்னதான் பார்ப்பேன் எனக்கு தெரியும், நீ எனக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதோ சொன்னதுக்கு அப்புறம் மாங்கன்னு அப்படியே முதுகுலயே 4 குத்து குத்திட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கும் இருக்கு சம்திங். ஓகே, எல்லா சீசன்லயும் லவ் வந்து ஓவரா இருக்குன்னு தெரியும், இந்த சீசன்ல லவ் காமிக்காம விளாடுறாங்க அப்படின்னு தான் பார்க்கும்போது தோணுது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா கியூட்டா தான் இருந்துச்சு. ஆனா வர்ஷினி பண்றது அவருக்கு வெளில ஆள் இல்லை அப்படின்னா வந்து பயங்கரமா இருந்திருக்கும். பட் அது எல்லாருமே தெரிஞ்சிருச்சு வெளில ஆள் இருக்கிறது, லவ் பண்றது. ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியாது, பாவம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சொன்னேன்ல முத்து வந்துட்டு இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. ஸோ அது தர்ஷிகா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கும் தெரியல, ஆனா அவங்களுக்கும் தெரியல, அவங்க உண்மையை சொல்றாங்க, முத்து சொல்றதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ண தெரியல. அவங்க ஆசையா பாக்குறாங்க அப்படியா அப்படின்னு. ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணாம இங்க பண்றாங்க. பட் வெளியில என்ன பண்ணணும், வெளியில என்ன தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சில ரியாக்ஷன் பண்றாங்க. அது எனக்கு தெரியல, எனக்கு புரியல, எனக்கு இப்படி இல்லை, எனக்கு அப்படி இல்லை அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது வந்துட்டு கண்டிப்பா வெளியில போய் பதியுது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து ரியாக்ஷன் இந்த மாதிரி பேசுறாங்க. லைக் தர்ஷிகா, முத்து. அது முத்து வந்துட்டு இவங்களை பார்த்த பயமா சொல்றதுதான் வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவங்களை பார்த்தா வந்து பயப்பட அவசியமே கிடையாது. அப்படியே வின் ஆனாலுமே அவங்க பார்த்து பயப்பட அவசியம் கிடையாது. ஏன்னா இஸ் நாட் ஃபேர். அவங்கள வின் பண்ண வச்சாங்கன்னா இஸ் நாட் ஃபேர், அவ்வளோதான் நான் சொல்ல முடியாது. ஸோ அப்புறம் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இதுல இம்பார்ட்டன்ஸ் வேற எதுவும் கிடையாது. ஸோ இதுல வந்து இருக்கிற இது திங்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு சௌந்தர்யாவை பத்தி தான். ஸோ சௌந்தர்யா இது பண்ணாங்க இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு பார்ட் 2ல சந்திப்போம்.